ஹாய் ஹலோ வெல்கம் டு திவிஸ் லைஃப் கேப்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் ஃப்ரையரில் எப்படி ஈஸியாக பீஸா பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது சீஸி கார்ன் பீஸா. அதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ எடுத்துகிட்டு அதையும் குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது பீஸா பேஸ் வந்துட்டு மைதாவில் இருக்குது, வீட்டில் இருக்குது. நான் வீட்டில் தான் இன்றைக்கி பீஸா பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா மைதா பேஸ் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீட் பேஸ் கூட வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைனஸ் எடுத்து அதையும் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பீஸா பேஸ் வெறும் 20 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் கிடைக்கும். நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டொமேட்டோ சாஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, பேஸ் மேலே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். பீஸா பேஸ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்றைக்கி பண்ண போகிறது சீஸி கார்ன் பீஸா. அதனால் ஆல்ரெடி நான் கார்ன் வேக வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்ன் ஃபுல்லாகவே பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கார்ன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தப்புறம் நம்ம பண்ண போகிறது சீஸ் அப்ளை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது டைஸ் சீஸ் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நார்மல் சீஸ் வாங்கி கிரைண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது Pigeon ஏர்ஃப்ரையரில் இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க. பிளேட்டில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச பீஸாவை எடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டைமிங், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பீஸா அப்புறம் சாண்ட்விச் என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு டைமர் கொடுத்துருப்பாங்க. நாம் இன்றைக்கி 185 to 190 வரைக்கும் நீங்கள் செல்சியஸ் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். அதே மாதிரி 12 to 15 மினிட்ஸ் டைமிங் வச்சுக்கலாம். ஃபைனலி நம்ம ரெடி பண்ண பீஸா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை எப்படி இருக்குன்றதை நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். என்கிட்ட வந்துட்டு பீஸா கட்டர் இல்லை, ஸோ நான் நைஃப்லேயே கட் பண்ணுறேன். என் பையன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுவான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். வழக்கம் போல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.